சேலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து இன்று இந்திய அணியில் கோலோச்சி கொண்டிருக்கிறார் நடராஜன். அவரது கிரிக்கெட் பயணத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. கடின உழைப்பால் உயர்ந்து நிற்கும் நடராஜனின் கிரிக்கெட் பாதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு மகனின் வெற்றியை கொண்டாடும் இந்த தாயின் மனநிலையை வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது. உலகம் முழுவதும் சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ் என கொண்டாடப்படும் நடராஜனின் வெற்றியைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவரது தாய். நினைச்சதும் நிறைவேறிடுச்சு, அப்படா பட்டி இதில் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஏங்கில் இருந்தேன். அதே மாதிரி இப்போ அது மாதிரி டிவியில் வரும் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. கபில்தேவ் தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பையை கைப்பற்றிய பின்னர் இந்தியாவின் மூளை முடுக்குகளில் எல்லாம் கிரிக்கெட் பிரபலமானது. ஆனால் இந்திய அணிக்கான வாய்ப்பு மட்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு குதிரை கொம்பாகவே இருந்தது. தமிழகத்திலிருந்து ஏராளமானவர்கள் இந்திய அணிக்கு தேர்வாகி இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மேட்டுக்குடியைச் சேர்ந்தவர்களே. கிராமத்து இளைஞர்களின் கனவை நனவாக்கி இருப்பதால் தான் நடராஜனை தமிழகம் கொண்டாடி தீர்க்கிறது. வழியை கடந்து முட்பாதைகளில் பயணித்து வெற்றியை தனதாக்கி இருக்கிறார் நடராஜன். என்னோட சீக்ரெட் பெருசாக எதுவும் இல்லை, டென்னிஸ் பால் தான். இதோட எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பேசிக்காக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, என் ஃபேமிலி கிரிக்கெட் தெரியாது. நடராஜனின் இந்த வார்த்தைகளின் பின்னால் ஒளிந்திருக்கும் வழி மிகப்பெரியது. தனது வாழ்க்கையின் சோக பக்கங்களை சிரிப்போடு பகிர்ந்திருக்கிறார் நடராஜன். சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி தான் நடராஜனின் சொந்த ஊர். ஏழை குடும்பத்தில் பிறந்த தமிழக இளைஞர்கள் குடும்ப பாரத்தை தாங்கியாக வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. 3 தங்கைகள் ஒரு தம்பி என மிகப்பெரிய குடும்பத்தில் மூத்த மகனாக வாழ்ந்த நடராஜனின் தந்தை ஒரு நெசவு தொழிலாளி. குடும்ப வறுமை காரணமாக அவரது தாயும் சாலையோர கடை நடத்தி வந்தார். சிறு வயதிலிருந்தே டென்னிஸ் பந்துகளில் மட்டுமே விளையாடி வந்த நடராஜனின் திறமை வெளி உலகிற்கு தெரியாமலே இருந்தது. என்னுடைய 20